ஸோ வெல்கம் மக்களே. போன வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம வந்து எப்படி நமக்கான போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணி அதை எப்படி அப்லோட் பண்ணி அது எப்படி நமக்கான அந்த போர்ட்ஃபோலியோக்கான லிங்க் எடுக்கிற வச்சு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம வந்து எப்படி ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிவிட்டு அந்த ரெஸ்யூமில் எப்படி நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ லிங்க் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெஸ்யூமை வந்து ஜாப் போர்ட்டலில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி ஜாப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணிவிட்டு ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யாரும் எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நல்ல எண்ணத்தினால தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ நான் இப்போது இந்த ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூம். ஸோ இந்த ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூமில் பார்த்தீங்கன்னா இது வந்து டெம்ப்ளேட். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் நேம்ன்றது. ஓகே, இங்கே உங்கள் நேம் போட்டுக்கோங்க. இங்கே உங்கள் அட்ரஸ்ஸு, பின்கோடு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சுருந்தீங்கன்னா லிங்க்டின் இல்லைனா கூட லிங்க்டினில் ஒரு ஓப்பன் பண்ணிக்கங்க. லிங்க்டின் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இதை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் வரும் அந்த சைட்டு. அந்த சைட்டில் போய் உங்களுக்கான சைன்அப் பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயில் கேட்கும். என்ன டீட்டெயில் கேட்குறாங்க அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ அந்த ப்ரொஃபைல் எடுத்து வந்து அந்த லிங்கை கொண்டாந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாரி போர்ட்ஃபோலியோ லிங்க் என்னன்னு பார்த்தோம். நம்ம இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்ட் ஸ்டேஷனில். ஸோ ஆர்ட் ஸ்டேஷனில் நம்ம இங்கே வந்துச்சுல கிரியேட் ஆகிச்சில் இதை வந்து காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துருங்க. வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது தான். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும் அப்படின்னு எழுதாதீங்க. இதை வந்து உங்கள் நேம் எழுத போகிறீங்க அப்படின்னா தூக்கிட்டு நான் என் பேர் எழுதுறேன் வெங்கட். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கங்க. ஓகே, இது கூட தெரியாமல் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேசிக் லெவலில் இருப்பாங்க. அவங்களுக்கும் டெப்த்தாக புரியணுங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் இந்த ரெஸ்யூமை வந்து இதில் வந்து நீங்கள் அட்ரஸ் மட்டும் மாற்றி விட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷன் வந்து உங்களோட காலேஜ் நீங்கள் என்ன படித்தீங்க அதை கொடுத்துட்டு மற்றது வந்து ப்ராஜெக்ட் டைட்டில். ஸோ இது வந்து இதே இருக்கட்டும். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி நம்ம 3D மாடல் சோடாகேன் மாடல் மட்டும் இல்லாமல் வேறு மாடலும் டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. எதெல்லாம் நீங்கள் வந்து மாடல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதிக்கோங்க. என்னென்ன யூஸ் பண்ணி என்னென்ன ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணிக்க, கேரக்டர் மாடலிங், லிக்கிங், அனிமேஷன் அப்படின்னு. உங்களுக்கு நார்மலாக ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா கேரக்டர் மாடல் தான் போடாதீங்க. இதை கூட தூக்கிடுங்க. தூக்கிட்டு ப்ராஜெக்ட் 3 மட்டும் இருக்கட்டும். ஸோ ப்ராஜெக்ட் 2 மட்டும் வச்சுக்கிட்டு இதில் வந்து டெவலப் என்வரான்மெண்ட் ஃபார் கேம் ப்ரோட்டோடைப் ஃபோக்கஸிங் ஆன் ரியலிஸ்டிக் டெக்ஸ்சர் அண்ட் டைனமிக் லைட்டிங். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இல்லைனா ப்ராப்ஸ் ரெடி பண்ணுறீங்க. ப்ராப்ஸ்னால் ஹாட் சர்ஃபேஸ் மாடல், ஒரு வந்து மெஷின் கன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு ரோபோட்டை வந்து ரெடி பண்ணுறீங்க, மாடல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டுட்டு அதோட லிங்கு நான் ஒன்றும் இல்லை இந்த ஆர்ட் ஸ்டேஷன் லிங்கை போட்டுருங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷனில் வந்து உடிமி நம்மளோட கோர்ஸே நீங்கள் போட்டுங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு உடிமிலேருந்து சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ இது வந்து ரிஜிஸ்டர்டு ஒன்று. ஸோ வேல்யூவானது உடிமிலேருந்து வர்ற சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ இருக்குது நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணும்போது. அதனால் நம்ம சர்டிஃபிகேட்டே போட்டுக்கலாம். உடிமி கோர்ஸ் அண்ட் பிளண்டர் 3Dல நம்மளோட நேமே போட்டுங்க. லேர்ன் பிளண்டர் 3D தமிழ் ஏ கம்ப்ளீட் டியூட்டோரியல். ஸோ இந்த கோர்ஸ் நான் முடிச்சிருக்கேன்னு சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் நம்ம கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து லிங்க்டின் லேர்னிங். ஸோ நான் சும்மா போட்டிருக்கேன். இது வேணுன்னா வச்சுங்க, இல்லைன்னா தூக்கி விட்டுருங்க. அப்புறம் பர்சனல் ஆட்ரிபியூட்ஸ், ஹைலி க்ரியேட்டிவ், இதெல்லாம் இருக்கட்டும் அப்படியே. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதை அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெஸ்யூமாக. இல்லைனா வந்து க்ரியேட்டிவாக இதை வந்து ரெடி பண்ணி 1 பேஜ் ரெஸ்யூமாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கூட அப்லோட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த 1 பேஜ் ரெஸ்யூமை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் இந்த டீட்டெயில் வச்சு அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த உங்களுக்கு வேர்ட் ஃபைலை நாங்கள் வந்து இந்த கோர்ஸ்லேருந்து அட்டாச் பண்ணுறேன். இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டெம்ப்ளேட்டை. ஓகே, ஸோ நம்ம 1 பேஜ் ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்ப்போம்னா அதுக்கு நமக்கு கேன்வா தேவை. ஸோ நீங்கள் கூகுளில் போய் கேன்வா CANVA போட்டிங்கன்னாவே உங்களுக்கு கேன்வா வரும். ஸோ இதில் போயிட்டு சைன் அப் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன் அப்லாம் பண்ண தெரியல உங்களுக்கு, எல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே பேசிக் நாலேஜ் இருக்கும்.
ஸோ அதை நான் டெப்த்தாக சொல்ல தேவையில்லை. ஓகே, இங்கே போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே ரெஸ்யூம் டெம்ப்ளேட் இருக்குது. இல்லைனா நீங்கள் கேன்வாக்கு உள்ளே போய்ட்டு இங்கே போய்ட்டு ரெஸ்யூம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் வரும். ஓகே, நம்ம இந்த ரெஸ்யூம் எடுத்துக்கலாம். இதில் போய்ட்டு கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து கஸ்டமைஸ் ஆகிறதுக்கான இது வந்துடும். இங்கே போய்ட்டு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே வந்துட்டீங்க. இப்போ வந்து அப்லோட்ஸ் போய்க்குங்க. உங்களோட இமேஜ் இருந்தால் இதில் அப்லோடில் போய் ஃபைலில் போட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களோட இமேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாவே இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக ஆக்கிக்கிட்டு உங்களுக்கு இந்த கிரிட்டுக்குள்ளே கொண்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட இமேஜஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து கொண்டாந்து வச்சுட்டிங்கன்னா இதை டெலீட் பண்ணாமல் நீங்கள் பண்ணும்போது தான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது தான் இது வந்து மாஸ்க் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டாந்து விட்டுட்டிங்கன்னா இதுக்குள்ளே உட்காந்துரும். அதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை முன்ன பின்னே வந்து பெருசாக்கி சின்னதாக்கி உங்கள் ஃபேஸ் எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கழுத்து மட்டுக்கு வைக்க வேண்டாம், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுங்க. ஓகே, நல்ல இமேஜாக வைக்குங்க. இமேஜ் கேவலமாக இருக்குது, உங்களோட நல்ல சிறந்த இமேஜை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட ஜூம் பண்ணணுன்னா கூட இதை ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ப்ரொஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம இதை கொண்டாந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ காப்பி, இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும். இப்போ கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா இது அப்படியே பேஸ்ட் ஆகிரும். ஓகே, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஸ்டார்டிங்கிட்டும் லாஸ்ட்டில் 3D ஆர்ட்ன்றது வந்து முடிச்சிருக்கா, கரெக்டாக இருக்குது ப்ரொஃபைல். அப்புறம் வந்து எக்ஸ்பர்டைஸ் வந்து என்ன வச்சுக்கோங்கன்னா ஸ்கில் இருக்குல்ல, அதில் வந்து 3D மாடலிங் எடுத்துக்கங்க, எக்ஸ்பர்டைஸில் போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் மாடலிங் ஓரளவுக்கு கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இது எல்லாத்தையும் தூக்கி இதில் போட்டுங்க. 3D மாடலிங் இதை நீங்கள் இழுத்தீங்கன்னா பெருசாகிக்கிறோம். மாடலிங், டெக்ஸ்சரிங், அப்புறம் லைட்டிங், அனிமேஷன், அப்புறம் ரெண்டர், இது மாதிரி போட்டுங்க. அப்புறம் ரிவார்ட்ஸ் இந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எதுவும் இல்லை. நீங்கள் ஏதாவது ரிவார்ட்ஸ் வாங்கியிருந்தீங்க, ஏதாவது காம்படிஷன் இருந்தீங்கன்னா 3D சம்மந்தமாக இல்லைனா டிசைன் சம்மந்தமாக ஏதாவது ஜெயிச்சிருக்கீங்க, அது மாதிரி இருந்தால் அந்த இதில் போட்டுக்கங்க. இல்லைனா இந்த ஃபீல்டை வந்து நம்ம தூக்கிடலாம். ஸோ இதை தூக்கிட்டு இது 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 மூணையும் மேலே ஏற்றி வச்சுங்க. தமிழ் இங்கிலீஷ்னு மாற்றிக்கோங்க, இங்கிலீஷ் தமிழ் மாற்றிக்கோங்க. ஓகே, வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ், தெலுங்கு, வேறு எது தெரிஞ்சாலும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்கில் இருக்க மாதிரி தான் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருந்தால் கம்பெனி நேம் போட்டுக்கங்க. நம்ம வந்து ஃப்ரெஷர் தான், ஸோ நம்ம இங்கே உள்ளதை நம்ம போட்டுக்கலாம். பர்சனல் ப்ராஜெக்ட் மாற்றிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ ஃப்ரெஷருக்காண்டி இது எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை போட்டுக்குங்க. நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, 2D ஆர்டிஸ்ட்டாவோ 3D ஆர்டிஸ்ட்டாவோ இருக்கீங்கன்னா அந்த இதை போட்டுங்க. ப்ராஜெக்ட் வந்து டைட்டில் வந்து என்ன போடுங்க, டைட்டில் நம்ம இதே எப்படி போட வேணால் சோடா கேன் போட்டுக்கணும்.
ஓகே, அடுத்து வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அதோட டைட்டில் போட்டுக்குங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுங்க. ஸோ இதை தூக்கிடலாம். ஜாப் பொசிஷன் வந்து நம்ம வந்து சோடாக்கனுக்கு இல்லை, ஏன்னா இது வந்து நம்ம மாடல் தான் பண்ணினோம். கீழே வந்து ஸ்கில்ஸ் வந்து போட்டுக்கலாம். இல்லைனா இந்த இதை தூக்கணும்ல, இதை கூட அப்படியே எடுத்தாந்து கீழே வச்சுக்கிட்டு ஸ்கில்ஸ் யூஸ்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஸ்கில்ஸ் யூஸ்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இவனையே டூப்ளிகேட் பண்ணி இங்கே கொண்டாந்து வச்சுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணியாமல் இந்த கோடு தெரியும். ஸோ இந்த கோடுன்னா அப்போ இதுலேருந்து இதுக்கும் சரியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த அலைன்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து இங்கே வந்து நேம் போட்டு இதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் நேமு அதோட இது எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன், அதாவது என்ட்ரி லெவல்லேருந்து ஸ்கூல் போடுறோன்னா போட்டுக்கோங்க, 12th போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து டிகிரி, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோ போட்டுங்க. காலேஜ் நேம் போட்டுங்க, எந்த இயர்னு முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யாராவது ரெஃபரன்ஸ் இருந்தால் இது அந்த கம்பெனியில் யாராவது ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அதோட போட்டுங்க, இல்லைன்னா இது தேவையில்லை. ஓகே, ஸோ நம்ம இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்லேருந்து எல்லாமே போட்டோம். இது போடல, பர்சன் சர்டிஃபிகேஷன் போடணும். ஸோ இதை அன்டூ பண்ணிவிட்டு இங்கே வந்து சர்டிஃபிகேஷன் மாற்றிக்கலாம். இதை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இதை வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, புதுசாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம போல்ட் ஆக்கிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து வச்சுட்டு இது ஏன் போல்ட் ஆக மாட்டேங்குதுன்னா ஸோ எல்லாமே சேர்ந்து ஆகுது. அப்போ நம்ம இது தனியாகவே போட்டுக்கலாம். ஸோ இதில் உடிமி கோர்சஸ்ன்னு போட்டு உங்களோட உடிமி கோர்ஸோட நேம் நம்ம கோர்ஸை வந்து போட்டுக்கங்க. ஓகே, நம்ம கோர்ஸ் லேர்ன் பிளெண்டர் 3D இன் தமிழ் கம்ப்ளீட் டியூட்டோரியல். ஸோ உங்களோட ரெஸ்யூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களோட நேமு இங்கே மாற்றிக்கிங்க. நேமு
3D ஆர்டிஸ்ட்னு போட்டுக்கோங்க. இதை 3D ஆர்டிஸ்ட், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட மெயில் ஐடி போட்டுங்க. இதை போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஷேர் கொடுத்து இதில் போய்ட்டு டவுன்லோட் வந்து ஃப்ளாட்டன் பிடிஎஃப். ஸோ இது பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து எப்படி நம்ம ஜாப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணுறோன்னா, நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஸோ இண்டீடுன்னு ஒன்று இருக்கும், நாக்ரின்னு ஒன்று இருக்கும், இண்டீடு ஒன்று இருக்கும். நீங்கள் இண்டீடை வந்து ஃப்ரெஷர்னால் இண்டீடில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இண்டீடில் வந்து ஃப்ரெஷருக்கு வந்து ஈஸியாக எடுப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இது வந்து சைன்அப் பண்ணி உங்களோட எல்லா டீட்டெயிலும் கொடுத்துங்க. அதில் கேட்குற டீட்டெயிலாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சைட் எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது மெயின் பேஜ். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அப்லோட் ரெஸ்யூம்னு இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த நேம் வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. நம்ம டவுன்லோட் பண்ணும்போதே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிப்போம்ல, அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீநேம் பண்ணிடுங்க. ரெஸ்யூம் வந்து நீங்கள் வந்து வேர்ட் ஃபைலையோ இல்லைன்னா வேறு ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணி அதை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து பிடிஎஃபாக இருக்கிறதுனால இந்த டீட்டெயில்னால் எடுத்துக்காது. ஸோ அதனால் இதை வந்து இந்த டீட்டெயில் வந்து இம்ப்ரூவர் ஜாப் மேட்ச்சுக்கு வந்து இந்த டீட்டெயில் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி உள்ளே கேட்டிருக்க ஸ்கில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூம் அப்லோடு முடிஞ்சாக்கில் மறுபடியும் ஹோம் பேஜ் வந்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்கில் செட் நீங்கள் அங்கே ஃபில் பண்ணிங்கள அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனாக காட்டும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பர்டிகுலரான ஒரு ஜாபுக்கு வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு 3D ஆர்டிஸ்ட்னு போடுங்க. 3D ஆர்டிஸ்ட் எல்லாம் 3D மாடலிங், மாடலர் சம்திங், ஏதாவது நீங்கள் எந்த லொக்கேஷன் எதிர்பார்க்குறீங்களோ அந்த லொக்கேஷன் போட்டு ஃபைண்ட் ஜாப்னு போடுங்க. இப்போது இந்த குறிப்பிட்ட லொக்கேஷனில் என்னென்ன ஜாப் இருக்குது எல்லாமே வரும் இதில். ஓகே, ஸோ இந்த பாருங்கள் சீனியர் 3D ஆர்டிஸ்ட். நம்ம சீனியர்னால் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, 3 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. நமக்கு வந்து 0 to ஆரம்பிக்கிற எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துங்க. ஒன்லி ஃப்ரெஷர் இங்கே பாருங்க இருக்கு. ரியாதேவ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி கிரியேட்டர் இன்டர்ன் ஒர்க் வித் ஆர்டிஸ்ட் அனிமேட்டர் ப்ரோக்ராமர் டு எக்ஸிக்யூட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு இதில் போனீங்கன்னா நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஸோ இதில் போயிட்டு இது மாதிரி போடுங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் 0 to 2 years இதெல்லாம் போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் இது வந்து நீங்கள் 5000 தான் சேலரி அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு அவங்க கற்றுக் கொடுத்தும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகேவா, அந்த மாதிரி நினச்சிங்க. நீங்கள் ஒரு 1 year 2 year ஒர்க் பண்ணிங்கனாவே அங்கே வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் வெளியில் ஜம்ப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டபுளாக வாங்கலாம், இல்லைனா இதில் பாதி வாங்கலாம். ஓகே, அங்கேருந்து இப்போ இங்கே ஒரு 1 yearல உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் போடுறாங்கன்னா ஒரு 15 ரூபா போடுறாங்க அப்படின்னா வெளியில் போகும்போது ஒரு 20 ரூபா 25 ரூபாய்க்கு இன்னொரு கம்பெனிக்கு போகலாம். ஸோ 2 வருஷத்தில். ஓகே, இதெல்லாம் பார்த்துக்குங்க. என்ன கேட்குறாங்கன்னா வீடியோ எடிட்டிங் கேட்குறாங்க, ஆஃப்டர் எஃபெக்ட் கேட்குறாங்க, அனிமேஷன் கேட்குறாங்க, 2D அனிமேஷன், ஆடப் ஃபோட்டோஷாப் இதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து 3D மாடல் தான் போவீங்க, ஆனால் இதுவும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணுங்காங்க. எதாக இருந்தாலும் ஓகே கொடுத்துருங்க, உள்ளே போயிருங்க ஸோ இங்கே போய்ட்டு அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆயிரும். நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்ல அந்த ரெஸ்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் ஆயிரும் அவங்களுக்கு. அவங்க வந்து கால் வரும், உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டாங்கன்னு எல்லாமே சொல்லுங்கள். எல்லாமே தெரியும், பட் பேசிக் நான் ஃப்ரெஷர் தான், எல்லாமே தெரியும், நான் வந்து கற்றுக் கொடுத்தா கற்றுக்குவேன், இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோ அப்படின்னு காட்டுங்க. நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணியிருந்தாலும் அதையுமே நீங்கள் வந்து ஆர்ட் ஸ்டேஷனில் போட்டு வைங்க. ஃபோட்டோஷாப்பில் ஏதோ பண்ணியிருந்தீங்களா, ஆஃப்டர் வீட்டில் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதையுமே இமேஜாவோ வீடியோவாவோ ஆர்ட் ஸ்டேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி போர்ட்ஃபோலியோவாக போட்டு வைங்க. ஓகே, ஸோ தென் இதே மாதிரி நீங்கள் 0 to 2 years இல்லைனா ஃப்ரெஷர் இது மாதிரி கொடுக்குற எல்லா கம்பெனிலையும் போய் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனிலேருந்து கண்டிப்பாக கால் வரும். நீங்கள் வந்து சேலரியை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் அடிப்படையில் ஒரு கம்பெனியில் போய் உட்கார்ந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே கற்றுக்க முடியும். ஒர்க்கிங் நாலேஜுங்கிறது அது வேறு, நம்ம இங்கே வந்து டுட்டோரியல் பார்த்து கற்றுக்கிறது வேறு. ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் கண்ணை முடிக்கி என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிவிட்டு போயிருங்க.
இவ்வளோ தான் நம்ம கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த கோர்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. எல்லாருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். வேலை கிடைச்சோன்னே கண்டிப்பாக நமக்கு வந்து சொல்லுங்கள். முக்கியமாக இந்த கோர்ஸில் வந்து உங்களோட ரிவ்யூ வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம கோர்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.